இப்போ முக்கியமா சில கொள்கைகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. கேஸ் பிரைவேடைசேஷன் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஊருக்கே அதானி கேஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஊர் பட்டி தொட்டி வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதனால முன்னாடி இருந்த அந்த மானியத்தை ரத்து பண்ணிட்டாங்க. ஸோ 85% ஏழை எளிய மக்கள் வந்து அதனால பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி மற்ற சட்டங்களும் நிறைய கொண்டு வந்து ஜிஎஸ்டி வரி 28% பாத்தீங்கன்னா கார்பரேட் டேக்ஸ் 36% இருந்துச்சு. இப்போ 28% ஜிஎஸ்டி வரி, அதாவது வந்து ஒரு காமன் மேன் வந்து 28% பே பண்ண வேண்டியது. ஒரு கார்பரேட் 36% பே பண்ணதை பாத்தீங்கன்னா அந்த வேளாண் சட்ட மசோதாவை ரத்து பண்ண கொஞ்ச காலத்திலேயே இந்த 143 அத்தியாவசிய பொருட்கள் மேல வந்து இந்த ஜிஎஸ்டி வரி போட்டாங்க. அதை பத்தி உங்களோட இது என்ன சார்? நீங்க இப்ப காங்கிரஸ்ல நாளைக்கு வின்னிங் கேண்டிடேட்டா வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி மக்களுக்கு சேவை செய்வீங்க? இந்த சட்டங்கள் எல்லாம் எப்படி மாற்றுவீங்க? இந்த சட்டங்கள் எல்லாம் மாற்றணும்னா கண்டிப்பா பாராளுமன்றத்துல குரல் எழுப்பணும். ஓகே. பாராளுமன்றத்துல எல்லாரும் சேர்ந்து மசோதாக்களை கொண்டு வரணும். ஓகே. அதனால அந்த வேலைகள்லாம் நான் வந்து கண்டிப்பா செய்வேன். அண்ட் இந்த இந்தியா கூட்டணி கண்டிப்பா